இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் 1972லேருந்தே இந்த 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 நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவு குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்போதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் அரசியல் செல்வாக்குக்காக நடக்கிற ஒரு பகையா அல்லது மத அரசியல் பின்னாடி இருக்குது? கிரேட் சாத்தான்னா அமெரிக்கா, அவன் தான் பெரிய சாத்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் லிட்டில் சாத்தான். அப்போ முதல் இது எனிமி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அவங்களுக்கு அந்த அமெரிக்காவோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இஸ்ரேலை பார்க்குறாங்க. அந்த இம்பீரியலிசம், வெஸ்டர்னைசேஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு அடக்குமுறையோட ஒரு அடையாளமாக இஸ்ரேலை பார்க்கறதுனால ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கு. இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தான் ஒரு லீடராக இருக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு சர்வைவல் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வந்து அவங்கள சுற்றி அரபு நாடுகள் இருக்காங்க, எப்போவுமே ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை எந்த அளவுக்கு குறைக்கணுன்றதை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹெஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறது, மற்ற தாக்குதல் எது இருந்தாலும் அவங்கள ஈரான் மூலமாக வரத்தை அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டப்போ. ஆனால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு சப்போர்ட்டாக பேசப்படவே இல்லை. ஒரு தாக்குதல் நடத்துவோம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ரீஜனல் வாரில் கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா. அதை எதிர்கொள்ள எந்த நாடுமே அந்த பிராந்தியத்தில் யாருமே தயாராக இல்லை. ஈரான் ஒரு நேரடி போரில் இறங்குறத தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு எனக்கு தெரிஞ்ச முக்கிய காரணமாக இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த ஒரு டிட்டரன்ட் ஃபோர்ஸ் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் பற்றின விவகாரங்களில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது பார்த்தோம் அப்படின்னா அணு ஆயுத பயன்பாடு குறித்த ஒரு அச்சம் அந்த நாடுகள் இடையே எழுந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது மத்திய கிழக்கில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிற ஒரு நாடாக இந்த சமயத்தில் ஈரான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு சூழலை ஈரானுக்கு இஸ்ரேல் ஏற்படுத்துமா? இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா 2018-19 காலத்திலே ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு. அந்த ஜேசிபிஓஏன்னு சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியர் டீல். அதுலேருந்து 19 இவங்க வெளியே வந்துடுறாங்க, அமெரிக்கா வெளியே வந்துடுறாங்க நியூக்ளியர் டீலில். அவங்களும் ஒரு பார்ட், யூரோப்பியன் யூனியன், ஈரான், யூஎஸ் இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தப்பவே அதில் பெரிய ஒரு டவுட் வந்துச்சு, அதுக்கடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், ஈரானோட அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா அந்த அந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் சொல்லுவாங்க, அணு ஆயுத பரவலை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய மூவ் அது. அதில் ஈரான் உள்ளே வந்துடுச்சு. அவங்க அணு ஆயுத தயாரிக்கிற ஒரு நிலைமைக்கு போகாத அளவுக்கு கட்டுப்படுத்துகிற ஒரு டீல் தான் அது, ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்திலேருந்து அமெரிக்காவே வெளியே வந்த ட்ரம்ப் வெளியே வந்த உடனே ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது, இது அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது, ஈரானுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு உந்துதலாக இருக்கலாம், அணு ஆயுதத்தை இனி நம்ம தயாரிக்கிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கலான்ற ஒரு கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து நடக்கிற இப்போது இந்த போன வருஷம் 2023 அக்டோபரில் அந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு அடுத்து நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் அவங்களோட நிலப்பரப்புலேயே ஒரு தாக்குதலையும் நடத்தி ஹனியேவை கொண்டது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது ஈரானுக்கு அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு கட்டத்துக்கு இவங்க தள்ளுறாங்கன்ற ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியன்றதையும் நம்ம பார்க்கணும். அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணும்போதுன்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா 2023 ஈரான் அந்த ஐஏஇன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களோட அந்த இன்ஸ்பெக்டர்ஸை அவங்கள பார் பண்ணிட்டாங்க, எதுவுமே பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஒரு கணிப்பு, ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு 2005 கிலோகிராம் என்ரிச்டு யுரேனியம் வச்சுக்கலாம். அணு ஆயுத உற்பத்திக்கு தேவையான அந்த யுரேனியத்தை 205 கிலோகிராம் அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து மாறி இப்போ தற்போது அவங்கக்கிட்ட ஒரு 4000 கிலோ அளவுக்கு இருக்கலாம். அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 அணு ஆயுத அளவுக்கு உற்பத்தி பண்ண 3 to 5 அணு ஆயுதங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலான்ற ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் அவங்க உற்பத்திக்கு போயிடுவாங்களா, நடக்குமா நடக்காதா அதை பார்க்கணும். அது நடத்துகிறதா இருந்தால் எந்த இடத்துல நடத்துவாங்க, ஏன்னா அதை நடத்த இஸ்ரேல் விடாது. அதுக்கு தொடர்ந்து அது ஈரானுக்கு எங்கெல்லாம் அவங்களோட ஒரு படைக்குழுவே, அவங்க சப்போர்ட் பண்ணுற படைக்குழுவே இப்போது சிரியாவில் இருந்தாலும் சரி, அவங்களே போய்ட்டு அட்டாக் பண்ணுறவங்க ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் எதுனா தெரிஞ்ச அளவுக்கு இருந்தாலும், கண்ணில் படுற மாதிரி இருந்தாலும் படலனாலும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சு ரகசியமாக நடத்தினாலும், அதுதான் சொல்ல வர, ரகசியமாக நடத்தினாலுமே கண்டறிஞ்சு அதை அழிக்கிற ஒரு முனைப்பில் தான் இருப்பாங்க. அதை அழிக்கிறாங்கன்னா அது சாதாரண ஒரு தாக்குதலாக இருக்காது, அது தெரியாத ஒரு தாக்குதலாக இருக்காது, வெளிப்படையாக இஸ்ரேல் வெளியே தாக்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான்
அந்த ஆப்ரேஷன் ஒப்பரான்னு சொல்லிட்டு ஈராக்கில் நடந்தது. ஓசிராக் ரியாக்ட்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருந்தது. அதை அவங்க அட்டாக் பண்ணப்போ வெளிப்படையாகவே தெரிஞ்சது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்தால் அது அப்போது வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னவே ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கிளாண்டஸ்டின் ஒரு யாருக்கும் தெரியாத அளவில் ஒரு ரகசியமான ஒரு அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிட்டரண்ட் ஃபோர்ஸாக இருக்கும். இதை தான் வந்து பல நாட்களாக பல வருடங்களாக வந்து ஈரான் பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்காக தான் ஈராக்கும் பாடுபட்டுக்கிட்டு இருந்தது. சதாம் ஹுசைன் அழிவுக்கு பிறகு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பட் இப்போ வந்து ஈரான் உற்பத்தி பண்ணுச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு டிட்டரண்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அது வந்து பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் இப்போது ஈரானில் அங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சியே வந்து ஒரு நிலையான ஆட்சியாக இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈரான் எப்படி ஒரு சரியான முடிவு அந்த இடத்துல எடுக்க முடியும்? குறிப்பாக இது ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, அவங்களுடைய புதிய அதிபரே வந்து அல் கொமேனிக்கு எதிராக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி ஒரு சரியான முடிவு எடுப்பாங்க அவங்க? இது ஒரு ஆரம்பகட்ட தகவல். இது வந்து இது முழுக்க உண்மையாக இருக்குன்னு நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அயதுல்லா அல் கமினே தான் வந்து இவர் எலெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். அவர் தான் பின்புலத்தில் இருந்து, ஏன்னா மக்கள் வந்து ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் கம்மியாக வரப்போகுது. இதனால் மக்களோட ஒரு எதிர்ப்பாலை பெருசாக இன்னும் உருவாகலாம். எப்படி 1979 ரெவல்யூஷன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததோ அந்த மாதிரி இப்போ எதனா இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானுக்கு எதிராக ஒன்று மக்களில் திரண்டக்கூடாதுன்றதுக்காக அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட். அதனால தான் ஒரு ரிஃபார்மிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து அவர் வெக்கனிடத்தில் முனைப்பாக இருந்து அதுக்கு பின்னால் வேலை பார்த்து இவங்க வரத்துக்கு அவரும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். அதனால் எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, இந்த கட்டத்தில் எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதாவது இவர் ஒரு ரிஃபார்மிஸ்ட்டாக இருக்கார் இல்லைங்களா. இப்போ கன்சர்வேட்டிவ்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே அட்டாக் பண்ணணும், போரில் இறங்கணும், இது நமக்கு பெருத்த அவமானம் அப்படின்ற ஒரு இதில் பார்ப்பாங்க. பட் இஸ்ரேல் இப்போ ஒரு ரிஃபார்மிஸ்ட்டாக வேறு இருக்கார். அவர் பல வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய ஒரு இளைஞர்கள் படையை உருவாக்க போகிறோம், ஒரு யங் லீடர்ஸ்க்குலாம் நம்ம வாய்ப்பு தரப்போகிறோம், மைனாரிட்டிஸ்க்கு வாய்ப்பு தரோம், பெண்களுக்கு வாய்ப்பு தரப்போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி தான் அவர் உள்ளே வரதுக்கு முன்னாலே இருந்தார். பட் இப்போ அந்த கேபினெட் அந்த மாதிரி ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஆவரேஜ் ஏஜே பார்த்திங்கன்னா 60 தான் இருக்குது. வயசை வயசு வந்து 60 வயசு தான் ஆவரேஜ் ஏஜாகவே இருக்குது. ஸோ அந்த கட்டத்தில் ஈரானோட அரசியல் வந்து இப்போ இந்த கட்டத்தில் இப்படி தான் இருக்குது. ஸோ அவருக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டு இருக்கிறது நிச்சயம் உண்மை. ஏன்னா ஒரு பக்கம் தாக்குதல், ஏன்னா அயதுல்லா அல் கமினேயே சொல்கிறாரு பிரேவ் அப்படின்ற வார்த்தை, நம்ம பிரேவாக இருக்க வேண்டிய கட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம மறைமுகமாக இருந்துட்டு போதும் ஒரு பிரேவாக இருக்கணுன்றது. பட் இவர் ரிஃபார்மிஸ்ட், இவர் என்ன பண்ணுறாரு, பட் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு அதுக்கேற்ற ஒரு இதை தான் நம்ம பண்ணணுமே தவிர உடனடியாக அதிரடியில் இப்போ நம்ம இறங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இப்போ இல்லை. அதுக்கு ஒரு காரணம் நம்மக்கிட்ட அந்த டிட்டரண்ட் ஃபோர்ஸும் இல்லைன்னு கூட அந்த காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா பல ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்க்கணும். நீங்கள் ஒரு தாக்குதலில் இறங்குறீங்கன்னா, அதுவும் நேரடியாக ஈரான் இறங்குதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராக்சி ப்ராக்சி வார் தான் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஹெஸ்புல்லா ஆகட்டும், ஹவுதி ஆகட்டும், ஹமாஸ், இவங்க மூலமாக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1988 ஈரான் ஈராக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்தே ஈரானுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது நமக்கு வந்து நம்மளோட பவர் வந்து ஒரு நேரடியான ஒரு போரில் இறங்கும்போது அது வந்து நம்ம இன்னும் வீக்கன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரியான ஒரு பவர்ஃபுல்லாக கண்ட்ரியாக இருந்தால் தான் நம்ம போரிலே இறங்கணும். அதனால தான் இந்த மாதிரியான தாக்குதல்களை இறங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சரியான ஒரு வலிமையான நாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும், அது இஸ்ரேல் ஆகட்டும், நார்த் கொரியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், எந்த நாடாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிட்டரண்ட் ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன் தான். ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களா, உடனடி தாக்குதலில் இறங்கினா அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் என்ன இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குன்றதான் பார்க்கணும். இஸ்ரேல் எப்போவுமே தயார் நிலையில் இருக்காங்க. இஸ்ரேல் வந்து சரண்டர்ட் பை, அவங்க எப்போவுமே தயார் நிலையில் இருக்காங்க இந்த மாதிரி தாக்குதலுக்குலாம். அதே சமயம் அவங்களோட கணிப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட படைபலம் என்ன இந்த அளவுக்கு இருக்குது, அப்போ தாக்குதல் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த கட்டத்தில் தான் இவங்க இருப்பாங்க. பட் இப்போ ஈரானோட தாக்குதல் வந்து ஒரு இப்போ ஏவுகணை வந்து இப்போ ஐசிபிஎம்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது வந்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா அவங்களோட அயன் டோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன பலிஸ்டிக் மிசைல் மட்டும்தான் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி ஐசிபிஎம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது அயன் டோம்கே. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100%, 99% அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஏப்ரல் நடந்த அந்த சின்ன ஆல்மோஸ்ட் 500 ப்ரொஜெக்டைல்ஸ் அதை வந்து இங்கே வந்து தாக்குதலில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். பட் அது ஐசிபிஎம்க்கு எதிராக
அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களும் எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்த்து இப்போ ICBM அவங்கக்கிட்ட இருக்குது, ப்ளஸ் ஒரு நியூக்ளியர் வார் ஹெட் மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. டெலிவரி அதை அப்புறம் எப்படி வந்து உலகத்துக்கே வந்து ஒரு தலை சிறந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இதுதான். அமெரிக்காவே கூட இப்போ ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் பேசின இன்டர்வியூவில் கூட பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கே அயன் டோம் மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமெரிக்கா சொல்கிறதுல வந்து நிச்சயமாக அதில் ட்ரம்ப் அதை சொல்லி தான் இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் பெரிய கேம்பெயின் அதான் இருக்குது, எங்களுக்கு அயன் டோம் நாங்கள் வைக்க போகிறோம் அமெரிக்கா முழுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, அலாஸ்கா அங்கே வச்சு தான் உங்களுக்கு வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறோம், ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு நாங்கள் வைக்க போகிறோம் அயன் டோம் மாதிரின்னு சொல்லி. அயன் டோம்ன்றது நான் சொன்ன மாதிரி அது ஒன்றும் பெரிய பாதுகாப்புலாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அளவில் இப்போ ஹவுதி கிட்ட தற்காப்பு நடவடிக்கை இல்லை ஹஸ்புல்லா இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் வர மிசைலாம் பார்த்தா பெரிய அளவுலாம் இல்லை ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் தான். அதுக்கிட்ட தற்காத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இப்போது இந்த ICBM மாதிரியான அதோட ஸ்பீடு, அதோட அந்த லான்ச்சிங் பேட்டர்ன் மேலே போயிட்டு கீழே வர்றது, இதெல்லாம் அது சென்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேடர் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அந்த மாதிரி பெரிய இதில். அதான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய வேகமாக ஒரு கிரிக்கெட் பந்தை எறிகிறீங்க, அப்போ வச்சு உங்கள் கன்னை வச்சு சுடுறீங்களா அந்த மாதிரியானது. அது அவ்வளோ வேகத்தில் வர ஏதோ தாக்குதல், அந்த எதிர் தாக்குதலுக்கு வந்து அது பலன் அளிக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அமெரிக்கா வந்து இப்போ அதான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க அயன் டோம் சொன்னது இவங்க கேட்டிருக்க அதே சிஸ்டம் மீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சொல்கிறது மீன் பண்ணுறது என்னென்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது அட்வான்ஸ்டாக இருக்கிற அதிலே அயன் டோம் கான்செப்டை மட்டும் அவர் மைண்டில் வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் தான் அயன் டோம் கான்செப்ட். பட் வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அதை விட பல மடங்கு பெருசாக இருக்கணும். அப்போ தான், ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருக்குது, அவங்களும் 1000 வந்துடுச்சு இல்லைங்களா. அவங்கள பெரிய த்ரெட்டாகவே பார்த்துக்கிட்டு இருக்கல, கம்மியாக சில 100 தான் இருந்தது. இப்போ பார்த்தா 1000 டச் பண்ணிட்டாங்க. 2035 1500 வாரெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா ஒன்றா பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் 1972லேருந்தே இந்த இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவு குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்போத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. SALT I SALT II 1972-79 வந்து SALT I ஒரு டாக் நடத்துவாங்க. அடுத்து SALT II 79 இருப்பாங்க. அதுக்கப்புறம் START I START IIன்னு சொல்லிட்டு அது ஒரு முயற்சி எடுத்துருவாங்க. இப்போது நியூ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. அது 21 முடிஞ்சிடுது அந்த 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 ட்ரீட் இது. பட் அதையும் 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை விட்டு அமெரிக்காவும் வெளியே வந்துருச்சு. இவங்களும் அதை வந்து நாங்கள் பெருசாக ஃபாலோ பண்ண போகிறோம் ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க. அது எதுக்கு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் வாரெட்ஸோட எண்ணிக்கையை நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது எந்த அளவுக்கு, அந்த டெலிவரி சிஸ்டம் எத்தனை நம்பர் வச்சுக்கலாம். டெலிவரி சிஸ்டம் ஒரு 700, அது 1500 வாரெட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு அது பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எதிர்காலத்தில் வரலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் அடிச்சிட முடியாது. நம்பர் அதிகம் வருதுன்ற போது உங்களுக்கு அதில் ICBM மூலமாக நிறைய வருதுன்னா உங்களால் பெரிய பாதுகாப்பு அளிக்க முடியாது இல்லையா அமெரிக்காவுக்கு. ஸோ அதனால தான் அமெரிக்காவே அந்த ஒரு ட்ரீட்டியை விட்டே கூட அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களோட தற்பாதுகாப்பு இப்போ ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா எல்லா பக்கமும் எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க. நார்த் கொரியா அவங்களுக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய மேஜர் சிட்டிஸ், அமெரிக்காவில் இருக்கிற சிட்டிஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கும் வளர்ந்துருச்சு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இது ஒரு அச்சுறுத்தல் எதிர்காலத்தில் வரும். உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் இப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஏன்னா அமெரிக்காவிலே இனி அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே கொஞ்சம் இப்போ வீக்காக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கட்டத்தில். அதனால தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அப்போது சீலேருந்து லான்ச் பண்ணுற ஒரு பலிஸ்டிக் மிசைல், அதில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற மாதிரி அதையும் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பைடன் அது ரொம்ப முனைப்பாக ரொம்ப இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த வர எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தானோ அவங்களும் அதில் இறங்குவாங்க தான். அப்போ அவங்ககிட்ட அந்த ட்ரையாட் நிலத்திலேருந்து, நீர்லேருந்து, வான்லேருந்து, ஏர்ஃபோர்ஸ் வழியாக பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சேட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதும் அதையும் பண்ணிக்கிட்டு. பட் ஏசாட் அந்த ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ட்டையும் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ரஷ்யா கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு இவங்களை அச்சுறுத்த முடியும் அந்த அளவுக்கு வெப்பன்ட்ரி இவங்களும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சைனாவும் டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போது எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து அவங்களோட அலைஸ், அவங்களோட நட்பு நாடுகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுன்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அப்போ நட்பு நாடுகள் நாங்களும் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணலான்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படலாம் கூட. ஏன்னா அமெரிக்காவே இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்களால பாதுகாப்பு கொடுமை. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சில அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வராங்க, JCPOலேருந்து வெளியே வராங்க இல்லைங்களா, இப்போ INFலேருந்து வெளியே வராங்க. இதில் முக்கியமான டிடிசியில் இதுலேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வரலாம். நமக்குன்னு அந்த பாதுகாப்பு திடீர்னு இப்போ எப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து திடீர்னு வெளியே வந்துட்டாங்களோ அந்த மாதிரி ஓகே உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால். அப்போ நம்ம அந்த கட்டத்தை நோக்கி நம்மளும் தள்ளப்படுறோமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து மற்ற நட்பு நாடுகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களும் அணு ஆயுதத்தை நோக்கிய ஒரு நகர்வுகளுக்கு பற்றி திங்க் பண்ணுறதுக்கு, அதை பற்றி நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிச்சயமாக உருவாகியிருக்கு தான் சார். இப்போ ஈரானுக்கும்
இஸ்ரேலுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு மேலாகவே வந்து இந்த பகை தொடருது, நேரடியாகவே தொடருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வெறும் அரசியல் செல்வாக்குக்காக நடக்கிற ஒரு பகையா அல்லது மத அரசியல் பின்னாடி இருக்குதா? இதுக்கு இல்லை, இதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா பல காரணிகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு காரணின்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகைன்றது வந்து 1979 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால் வந்து ஆரம்ப கட்டத்தில் 47லேருந்தே பார்த்திங்கன்னா ஈரான் வந்து எதிர்ப்பாக தான் இருந்திருக்கு. இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு அது எதிர்ப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 53லாம் வந்துட்டு அவங்க வந்து டர்க்கிக்கு அப்புறம் 2வது நாடு ரெக்கக்னைஸ் பண்ணுறது இஸ்ரேலு. அந்தளவுக்கு, ஏன்னா அப்போ வந்து அந்த அரசாங்கம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் இணக்கமாக இருந்த ஒரு அரசாங்கம். அதனால் அந்த ஷா ரெஜிம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கம் வந்துருச்சு. யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமே கூட பெரிய அளவில் ஒரு கருத்து வேறுபாடுகள், பெரிய ஒரு என்மிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால தான் வந்து 79 வரைக்கும் இது நீடிச்சுது. பட் 79க்கு அப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த நிலைமை மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போத்துலேருந்து அவங்களுக்கு என்னென்னு பார்த்தா, ரெவல்யூஷன் நடந்தது காரணமே பார்த்தோன்னா அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த வெஸ்டர்னைசேஷன் இல்லைங்க, இந்த வெஸ்டர்ன் கான்செப்டோட தாக்கம், இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து நம்ம மண்ணிலேருந்து அகற்றணும். இந்த மண்ணிலேருந்து அகற்றத்தோடு நில்லாமல் ஒட்டுமொத்த பிராந்தியத்திலே அந்த ஒரு இதுவை உருவாக்கணுன்றது அவங்களோட எண்ணமே. ஸோ அப்போ தான் அந்த கான்செப்டே வருது. அப்போ அதுக்கு முக்கியமான அந்த 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 ஆன்டி வெஸ்டர்ன் அந்த தாட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது இந்த ரீஜனில், வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்குது இஸ்ரேல் மட்டும்தான். ஏன்னா மற்றதெல்லாம் அரப் நேஷன்ஸ் அங்கே சுற்றி இருக்குது. இஸ்ரேல் மட்டும்தான் அந்த ஃபுல்லி வெஸ்டர்னைஸ்டுன்னு சொல்லலாம். எல்லாம் அவங்க ஐடியாலஜி ஆகட்டும், அவங்களோட ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொண்டு வரது எல்லாத்தையும் பார்த்திங்கனாலே அந்த வெஸ்டர்ன் இதில் தான் வருது. பட் இவங்க அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க இல்லைங்களா. அப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறத்துல தான் அந்த ஒரு பெரிய ஒரு இது வருது. நம்ம வந்து இந்த இடத்துல இதெல்லாம் அந்த அந்த இம்பீரியலிசத்துக்கு உண்டான ஒரு 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 உருவமாக இருக்குதோ அதை நம்ம அடித்து தான் ஆகணும். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற நாடுகளை ஒருங்கிணைக்கணும். அப்போ இந்த பிராந்தியத்தில் நான் தான் லீடர். எப்படி முதல்ல அவங்க வந்து அந்த பெர்ஷியன் எம்பையராக இருந்தாங்க. நாங்கள் பெர்ஷியனாக எம்பையராக இருந்த ஒரு பிராந்தியம், ஒரு பெரிய பிராந்தியமாகவே நாங்கள் இருக்கோம். அப்பேற்பட்ட நாடு வந்து இது எதிர்கொள்ளணும்னு சொல்லும்போது எல்லா முஸ்லீம் நாடுகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு இதுதான், அந்த ஒரு 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 கருத்து தான், எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து மூலமாக தான் அவங்க வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறது. இஸ்ரேலோட முக்கியமான ஒரு அது உருவாக்குன்னு பார்த்திங்கன்னா பலஸ்டீனியனை அடக்கி ஒடுக்கி உருவாக்கப்பட்டது. அப்போ அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து அந்த ஒரு ரெஜிம், புது ரெஜிம் வரது எதனால் உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் அப்ரஸர், யார் வந்து அதாவது ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு ரெஜிம் தான் நாங்கள், ஒரு அரசு தான்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல அப்ரஸர் யார் வந்துருங்கன்னா இஸ்ரேல் தான். அவங்க ஆரம்பத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு கிரேட் சட்டான் இல்லைங்களா, லிட்டில் சாத்தான் சொல்லுவாங்க. கிரேட் சாத்தான்னா அமெரிக்கா, அவன் தான் பெரிய சாத்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க தான் லிட்டில் சாத்தான். அப்போ முதல் இது எனிமி பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அவங்களுக்கு அந்த அமெரிக்காவோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இஸ்ரேலை பார்க்குறாங்க. அந்த இம்பீரியலிசம், வெஸ்டர்னைசேஷன் எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாலும் ஒரு அடக்குமுறையோட ஒரு அடையாளமாக இஸ்ரேலை பார்க்கறதுனால ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கு. அவங்க வந்து ஒரு அரபு நாடு கிடையாது, ஈரான் ஒரு அரபு நாடு இல்லைனாலும் அவங்க என்ன பார்க்குறாங்க, ஒட்டுமொத்த மக்களையும் அவங்களுக்குள்ளாரே அந்த சுன்னி ஷியா அந்த டிவைடு இருக்குது. அவங்க ஷியா ஈரான், மற்ற பெரும்பாலான நாட்கள் சுன்னி நாட்களாக தான் இருக்குங்க, சுன்னி மக்கள் நிறைந்த நாடுகளாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து பலஸ்டீனியன்ஸ், அவங்களே பெரும்பாலும் பேர் சுன்னி முஸ்லீம் தான். ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து இந்த வேறுபாடுகள்லாம் தாண்டி நாம் வந்து ஒன்றிணையணும். இந்த இடத்துல வந்து இந்த அப்ரஸர் பார்த்திங்கன்னா இவங்க தான் நமக்கு பொது எதிரின்றி இவங்க தான் இருக்காங்க. அவங்களை எதிர்க்கணுன்ற ஒரு தலைவர், ஒரு தலைமை ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இவங்களே தன் ஒரு லீடர் மாதிரி காமிச்சிக்கிற ஒரு முனைப்பு தான். அதே சமயம் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு லீடராக இருக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு சர்வைவல் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வந்து அவங்கள சுற்றி அரபு நாடுகள் இருக்காங்க, எப்போவுமே ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை எந்த அளவுக்கு குறைக்கணுன்றதை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பல கட்டமாக அவங்க பல நாடுகள் கூட, அது ஈஜிப்டாக இருக்கட்டும், மற்ற ஈவன் சவுதி அரேபியா, இப்போது ஏப்ரஹாம் அக்கார்டு நடந்தது, அதில் சைன் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராந்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கூட இணக்கமாக ஒரு நார்மலைசேஷன் அந்த ப்ராசஸை நடத்தி, ஸோ தட் எதிர்காலத்தில் நமக்கு பெரிய தாக்குதல் யாரும் எந்த த்ரெட்டும் வந்துடக்கூடாது, இந்த அரபு வேர்ல்டுலேருந்து நம்ம வரக்கூடாதுன்றதுல அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ தலைமையாக ஆகணும், இதுவாகணும், அதை விட அவங்களுக்கு முக்கியம் தன்னை காத்துக்கணும்.
தனக்கு எதிர்காலத்தில் எந்த பாதிப்பும் எந்த இதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை தான் இன்றைக்கி ஒரு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அவங்க பார்க்குறது அதனால தான் ஈரான் தான். ஈரான் சப்போர்ட்டட் மற்ற ப்ராக்ஸி அந்த மிலிஷியாஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிக்கிறது அவங்க பெரிய இதுவாக பார்த்துட்டு அதனால தான் ஹெஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறது, மற்ற தாக்குதல் எது இருந்தாலும் அவங்கள ஈரான் மூலமாக வரத்தை அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஈரான் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போது இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டப்போ. ஆனால் ஈரான் வந்து பதில் தாக்குதல் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பேசப்படவே இல்லை. அப்போது ஈரானை வந்து கைவிடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த இடத்துல நம்ம வாய் திறக்காமல் இருக்கிறது சரின்னு நினைக்கலாம்? இல்லை, அதான் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்களா, அரசியல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாசுக்காக சில இடத்துங்களை நடந்துக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ப்ராக்மேட்டிக்னு சொல்லுவாங்க, ப்ராக்மேட்டிசம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம். எடுத்த உடனே அடித்தோம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு 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 முடிவு எடுத்து ஃபாரின் பாலிசி எடுத்து சொல்லிட முடியாது. சில ஒரு கருத்து ரீதியான ஒரு ஒற்றுமை ஏற்படும் போது அதுக்குண்டான அவங்க ஒத்துழைப்பு தரது, அதுக்கு எஸ் சொல்கிறதுலாம் நடக்கும். பட்டு ஒரு தாக்குதல் நடத்தவும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ரீஜனல் வாரில் கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா. அதை வந்து எதிர்கொள்ள எந்த நாடுமே அந்த பிராந்தியத்தில் யாருமே தயாராக இல்லை. இப்போ பலஸ்தீனியத்தில் அந்த அளவுக்கு தாக்குதல் தான் நடந்தப்போ கூட சில பேர்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டு இந்த இடத்துலாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய நாடுகள் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் அந்த பாலஸ்தீன் மேலே ஒரு பெரிய இது விட்டு போச்சு, அந்த மாதிரிலாம் நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது ஒரு கருத்து ஒற்றுமைன்றது ஒரு சில அளவுகளில் இருக்கலாம். பட் அது போருன்னு வரும்போது ஓப்பனாக அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்றது நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் பெரிய ரைவல்ரி அந்த ரீஜனில் ஈரானுக்கு எதிராகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் சவுதி அரேபியா ஈரான் வந்து இப்போ தான் ஒரு சைனா மூலமாக ஒரு சின்ன ஒரு டீலில் இறங்கி ஆமாம் இப்போ தான் ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாருன்னு போயிட்டு இந்த பிராந்தியத்தில் அந்த அமைதியை சீர்குலைக்கிற ஒரு நிலைமை வரலாமோன்ற ஒரு பயம் கட்டாயம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாகவே தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. இப்போ அடுத்த 2 வருஷங்களில் அல்லது அடுத்த பல வருஷங்களுக்கு ஈரான் இஸ்ரேலுடைய பகை எப்படி இருக்கும்? ஈரான் இஸ்ரேல் பகை ரொம்ப வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஈரான் வந்து ஒரு நேரடி போரில் இறங்குறத தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு எனக்கு தெரிஞ்ச முக்கிய காரணமாக இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த ஒரு டிட்டரன்ட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு தான் என்னோட கருத்தாக தனிப்பட்ட கருத்து. இல்லைன்னா பெரிய அளவில் அது போரில் இறங்கவும் கூட வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அடுத்த 2 வருடங்களில் அது ஒரு சரியான கேள்வி. 2 வருடம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த கட்டத்தில் 2026க்கு முன்னாலே அந்த பெரிய அந்த ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியே வந்தாச்சு. யூஎஸும் வெளியே வந்துடுச்சு, ரஷ்யாவும் வெளியே வந்துடுச்சு. அவங்கள நியூக்ளியர் ஆர்சனல் அவங்க வலிமைப்படுத்திப்பாங்க. அப்போது இந்த ஜேசிபிஓயும் இப்போ வந்து இதுவாக இல்லை, அவங்க மேலே எந்த பிரச்சனையும் போட முடியாது. ஸோ இந்த கட்டத்தில் ஈரானுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்குமா அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு? ஸோ அந்த ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க உற்பத்தியை நோக்கி அவங்க நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 2 வருடங்கள், ஏன் அடுத்த 6 மாதங்கள்லேயே கூட. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆயுதம் வருது, ஏன்னா அவங்களோட நிலப்பரப்புலேயே அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இன்சல்ட்டாக அவங்க பார்க்குறாங்க இன்றைக்கு வரைக்கும். அதனால் அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாக்குதல் நேரடி தாக்குதலாக இருந்தால் அதுக்கடுத்து எதிர் தாக்குதலில் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டிட்டரன்ட் ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அதை நோக்கி அவங்க நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வரப்போகிற மாற்றங்கள், தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, இது தான் கண்டினியூ ஆகுது. இப்போ பைடனுக்கு அடுத்து ஹாரிஸ் வந்தாங்கன்னா, கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா அதே நிலைப்பாடு தான் தொடர போகுது. ட்ரம்ப் வந்தாங்கன்னா அது எந்த மாதிரி மாறும், அது கொஞ்சம் அதை பொறுத்தும் வேறு இந்த பிராந்தியத்தில் அரசியல் எந்த மாதிரி மாறும். அதாவது பைடன் இருந்தாங்கன்னா இதே அளவு தான் கண்டினியூ, இப்படியே தான் ஒரு பீஸ் ப்ராசஸ் நோக்கி நகர போகிறாங்க அப்படி தான் இருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவை வந்து ட்ரம்ப் இல்லை, அவங்களோட ரிப்பப்ளிகன் பார்ட்டி அவரை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாலே பெருசாக அவங்க ஃபாரின் பாலிசி ஒரு அப்ஜெக்டிவாக முக்கியமான ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது உலக போரை தடுக்கிற ஒரு இது. அடுத்து யூரோப்லேயும் மிடில் ஈஸ்ட்லேயும் அமைதியை நிலைநாட்டுற ஒரு விஷயம். அடுத்து அயர்ன் டோம், இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு இதுவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது 3வது உலகப்போர், யூரோப்பு, மிடில் ஈஸ்ட், இது எல்லாமே ஒன்று கனெக்டடாக தான் வருது. ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த 3வது உலகப்போர் தொடங்கலாமா, இல்லை யூரோப்லேருந்து தொடங்க போதா, அந்த யுக்ரைன் இதுலேருந்து தொடங்க போதா. அப்போ அதை தவிர்க்க போகிறன்றத அவங்க ஒரு மோட்டோவாக வச்சு, அவங்க ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுக்கிட்டே தான் வராங்க. அவங்களோட அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே கொண்டு வராங்க. அப்போ அவங்களோட இதுவும் வந்து இந்த வாரை தவிர்த்து தான் ஒரு பெரிய வார் ஹீரோ. ஏன்னா இவர் சொல்லுவார், ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்ததுக்கப்புறம் பெருசாக போரே நடக்கலை, நான் தடுத்திருக்கேன், நான் வாரம் நடக்காமல் தடுத்திருக்கேன். அப்போ இந்த ஒரு வாரையும் தடுக்காமல் அதுக்கு முன்னால்
நம்ம தடுத்து ஒரு பீஸ் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுன்றது தான் பைடனோட பெரிய முயற்சியாக இருக்குது. அதனால தான் கூட அடுத்த தாக்குதலில் இறங்கக்கூடாது, ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கி வச்சிடணும், அப்போ அவர் தொடங்கின மாதிரி இருக்கட்டும்ன்ற அவரோட லெகசி அங்கே உருவாகின இடத்துல ரொம்ப முனைப்பாக இருக்கார் பைடன். ஸோ அது பைடன் ரொம்ப வீக்கஸ்ட் பிரசிடென்ட் எவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இந்த கட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ இப்படி இருந்தாலும் அவர் போகிறதுக்கு முன்னால் ஒரு கான்க்ரீட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பிராந்தியத்தில் பண்ணிட்டு போயிடணுன்றதுல ரொம்பவே குறிப்பாக இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அரசியல் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ட்ரம்ப் இருந்த அந்த ஒரு டேர்ம்லேயே வந்து பல ஒப்பந்தங்களை தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க இல்லைங்களா. ஐஎன்எஃப் ஒப்பந்தமாக இருக்கட்டும், இந்த நியூ ஸ்டார்ட்லேருந்து வெளியே வந்ததாகட்டும், இல்லை ஜேசிபிஓ ஆகட்டும், பாரிஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் விஷயமாகட்டும், இல்லை பிராந்திய அளவில் நடக்கிற இந்த ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியே வருது, இதெல்லாம் ட்ரம்ப் காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. ரிப்பப்ளிக்கன் லீடர்ஸ் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான். ஏன்னா அது ஜார்ஜ் புஷ் டைமில் கூட நடந்திருக்கு. 2001லேருந்தே அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிப்பப்ளிக்கன் டேர்ம்ஸ் நடந்தாலே, ஆட்சி நடந்தாலே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் இறங்குவார். ஸோ போரை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இன்னும் எந்த அளவில் வந்து எவ்வளோ முனைப்பாக அவர் இருப்பார்னு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. பட் அமைதியை நோக்கிய ஒரு முயற்சிக்கு வந்து ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து நிச்சயமாக அதை நோக்கி நடக்குன்றதுல உறுதியாக சொல்ல முடியும்.